ஏற்கனவே 2014 2019 நான் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தேன். அந்த காலகட்டத்தில் எத்தனை வளர்ச்சி திட்டங்கள் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் நல்லாசியுடன் கொண்டு வரப்பட்டது. இப்போ திருப்பியும் 2024 போட்டியிடுவதற்கு கழகம் சார்பாக எனக்கு வாய்ப்பு தரப்பட்டு இருக்கிறது. களம் பொறுத்தவரையில் மக்கள் மத்தியில் மிகப்பெரிய அதிருப்தி திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்தின் மீது இருக்கிறது. சொத்து வரி உயர்வு, மின்கட்டண உயர்வு, அத்தியாவசிய பொருட்களுடைய விலை உயர்வு, எங்கே பார்த்தாலும் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, கஞ்சா எளிதில் கிடைக்கக்கூடிய ஒன்றாக மாறி இருக்கின்றது. அது ஒரு பக்கம். இந்த திராவிட முன்னேற்ற கழக நாடாளுமன்ற உறுப்பினர் தொகுதிக்கு எந்த திட்டத்தையும் கொண்டு வரவில்லை. அதனால தான் நான் ஹேஷ்டேக் போட்டு திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் நம் தென்சென்னை தொகுதிக்கும் மக்களுக்கும் செய்த துரோகங்கள்னு ஒரு ஹேஷ்டேக் போட்டு கிட்டத்தட்ட 1.5 மாதங்களுக்கு முன்னதாக கிட்டத்தட்ட 14-15 இஷ்யூ தொகுதி சார்ந்திருக்கக்கூடிய இஷ்யூ, பள்ளிக்கரணை சதுப்பு நிலம், CMRL, MRTS என ஒட்டுமொத்தமாக அனைத்து விஷயங்கள் குறித்தும் அதில் பதிவிறக்கம் செய்திருக்கிறேன். மக்களும் அதே போன்று அசோசியேஷன்ஸு எல்லோரும் அதை பார்த்திருக்கிறார்கள். மிகப்பெரிய இப்போ திமுகவினுடைய நிர்வாகிகளே திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் மீது மிகப்பெரிய அதிருப்தியில் இருக்காங்க. தலைகுனியை ஏற்படுத்துகின்ற வகையில் அவருடைய நடவடிக்கை 5 வருஷத்துல இருந்து. ஏன்னா எல்லா திட்டத்தையும் முடக்கக்கூடிய ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் தான் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர். அவங்களுக்கே தெரிஞ்சு ஒரு நன்றி தெரிவிக்க கூட திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் வரவில்லை என்பதுதான் அவர்களுடைய குற்றச்சாட்டு. இப்போ திமுக நிர்வாகிகளுக்கே அவரை பொறுத்தவரையில் இவங்க கேண்டிடேட்டை போட்டது இஷ்டம் இல்லை. ஆனால் எங்களை பொறுத்தவரையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நாடாளுமன்ற உறுப்பினராக மக்களுடைய பேர் ஆதரவு, கட்சிக்காரர்கள் உழைப்பிற்கு பின்னால், நம்முடைய தலைவர்களுடைய ஆசீர்வாதத்திற்கு பின்னால் தேர்ந்தெடுக்கப்படுகின்ற பொழுது கண்டிப்பாக நான் 1200 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்துக்கு நான் திட்டம் கொண்டு வந்தேன். அதை வேகப்படுத்தி 100% அங்கே இருக்க குப்பையை அகற்றுவதற்கு நான் நடவடிக்கை எடுப்பேன். MRTS ஸ்டேஷன்ஸு நம்முடைய குறிப்பாக வேளச்சேரி சென்ட் தாமஸ் மோட்டு அதை முடிப்பதற்கு உண்டான நடவடிக்கை துரிதமாக எடுத்து 18 மாதங்களுக்குள்ள முடித்துவிடும். ஏன்னா நிலம் கையகப்படுத்துகின்ற பிரச்சனையை நான் முடிவுக்கு கொண்டு வந்தேன். அதே போன்று CMRL பொறுத்தவரையில் ஸ்டேஷன்களை 5 ஸ்டேஷன் எடுத்துட்டாங்க. திமுக நாடாளுமன்றம் எந்த நடவடிக்கை எடுக்கல, மத்திய அரசாங்கத்தில் நிதி வாங்கல. அதனால அதை வாங்குவதற்கு நான் நடவடிக்கை எடுப்பேன். ஸோ இப்படி பல்வேறு திட்டங்கள் கண்டிப்பாக செயல்படுத்துவோம். நம்முடைய கூட்டணி கட்சி தேமுதிக அண்ணன் விஜயகாந்த், பிரேமலதா அக்கா அவங்களுடைய துணையோட, அதே போன்று SDPI கட்சியை சார்ந்திருக்கக்கூடிய நம்முடைய தோழர்கள் அவங்களுடைய உழைப்போடு கண்டிப்பாக 100% இறைவன் அருளால் கண்டிப்பாக வெற்றி பெறுவோம். எப்பொழுதுமே இந்த களம் என்று சொல்லுகின்ற பொழுது, தேர்தல் களம் என்று சொல்லுகின்ற பொழுது, அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்னும் நல்ல சக்திக்கும், திராவிட முன்னேற்ற கழகம் இன்னும் தீய சக்திக்கும் இருக்கக்கூடிய வார், இருக்கக்கூடிய போர். இந்த களத்தில் இது 2 தான் பிளேயர்ஸ். இந்த 2 பேருக்குள்ளதான் களமே இருக்கிறது. மூன்றாவது நீங்க சொல்லக்கூடிய எந்த கட்சியாக இருந்தாலும் மக்கள் மத்தியில் பேசப்படுவதில்லை. அதனால அதை பொருட்படுத்த தேவையில்லை. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.